வணக்கம். இது ரொட்டேன் நல்லதை விரும்பும் முருகானந்தன். ஜெய்பனி சேனலுக்காக விவிஎம்ஸ் கிச்சன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது ஒரு வித்தியாசமான கோதுமை முட்டை தோசை. என்ன முட்டை தோசை? கோதுமை முட்டை தோசை. கோதுமை மாவு மட்டும் போடக்கூடாது. கோதுமை மாவு போட்டுட்டு அதில் மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, லவங்கப்பட்டை அது கொஞ்சம் போட்டு எல்லாம் கலக்கிக்கணும். அதில் வெங்காயம், ஒரு முழு வெங்காயத்தை நல்லா பொடியாக சின்ன சின்ன பொடியாக நறுக்கி போடணும். அப்புறம் அதில் நீங்கள் சேர்த்த வேண்டியது 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிடணும். கருவேப்பிலை தலை போடணும். அதே மாதிரி முருங்கைத்தலை அதையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. புளிப்பு தேவைப்படுறங்க லேசாக புளிப்பு போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லாவே இருக்கும், காரமாக இருக்கட்டும். கொஞ்சம் மிளகாய்த்தூள் மிளகாய் வரமிளகாய் கொஞ்சம் 5-6 சேர்த்து போடுங்க. போட்டு சுட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள், மாம்பழம். இது ஆசாரி அரைத்து வைத்த ஆசாரி கருவாட்டு குழம்பு. அது எப்படி செய்யுதுன்னு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுவும் வித்தியாசமான ஒரு குழம்பு. இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.